Hi students, இன்னைக்கு நம்ம class 11 CBSE Maths NCERTல 6th chapter permutation and combinationல exercise 6.3ல second sum பார்ப்போம் இந்த வீடியோல. How many 4-digit numbers are there with no digits repeated? இதில் வந்து எந்த நம்பர்ஸும் கொடுக்கல, எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு கொடுக்கல. ஸோ how many 4-digit numbers, எத்தனை 4-digit numbers இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க with digits not repeated. ஓகே, இந்த க்ளூ மட்டும் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஸோ லாஸ்ட் சம் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட் சம் போட்டோம்ல அதே மாதிரி தான். பட் அதில் 1 to 9ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ 4 டிஜிட் நம்பர்ன்றதால யூனிட் பிளேஸ் டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் இல்லையா. ஓகே, இப்போ 0 to 9 நம்பர்ஸ், இதுதான் நம்பர்ஸ் இல்லையா. 0வும் வரலாம் நமக்கு. ஸோ 0 to 9 வரைக்கும் வரும். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1000 டிஜிட்ஸ், 1000 பிளேஸு, thousands place of a 4-digit number to be filled with the digits 1 to 9, with the digits 1 to 9. ஏன்னா நமக்கு 0 வராது இல்லையா. 1 to 9. So 0 cannot be placed in the thousands place. 1 to 9 in 9 ways இல்லையா. One to 9. So the number of ways is equal to 9. So thousands placeக்கு முடிச்சாச்சு நம்ம. இப்போ அடுத்தது வந்து hundreds place and tens and unit place. அதெல்லாம் நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸில் வந்து டிஜிட்ஸ் வந்து 0 to 9 வரைக்கும் ஃபில்அப் பண்ணலாம். பட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தௌசண்ட்ஸ் பிளேஸில் வந்து ஒரு வேல்யூ வந்து ஃபில் பண்ணிகிட்ருப்போம். நோ டிஜிட்ஸ் ஆர் ரிப்பீட்டட்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு டிஜிட்டை நம்ம விட்டுடணும். ஸோ அப்போ அது வந்து 0 to 9னா 10 வேஸில் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிஜிட் இங்கே ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணிட்டதால் நமக்கு அந்த ஒரு டிஜிட்டை விட்டுட்டோம்னா இந்த 9 இது தான் வரும். 9 வேஸில் தான் ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ பிளேஸ் கேன் பி ஃபில்டு with 9 ways. Take 9 different ways taken 3 at a time. ஓகேவா. 0 to 9 வரைக்கும் இருக்குது. 10 இது டிஜிட்ஸ் இருக்கும். பட் இங்கே தௌசண்ட்ஸ் பிளேஸில் ஒன்று யூஸ் பண்ணிட்டதால நம்ம 9 வேஸில் தான் இது எடுக்க முடியும். அப்போது 9 டிஜிட்ஸில் 9p3 டேக்கன் 3 at a time. லாஸ்ட் சம்மில் ஃபஸ்ட் சம்மில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 9 minus 3 ஃபேக்டோரியல். ஸோ தட் 9 into 8 into 7 into 6 ஃபேக்டோரியல் divided by 9 minus 3 6 factorial. So 6 factorial அது வரைக்கும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 9 into 8 into 7 is equal to 504. ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சிடாது நமக்கு. இங்கே 9 வேஸில் தௌசண்ட்ஸ் பிளேஸில் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் நம்ம. the required number of 4-digit numbers. the required number of 4-digit numbers
is equal to 9 into 504. அது 9 waysல fill up பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இதையும் மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. இப்போ 9 4s are 36 45. So 4536 is your final answer. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.